எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்ன அப்படின்னா, என்ன நிஷா சாப்பாடு செய்ய போகிற? மீன் குழம்பு. என்ன மீன் நிஷா? வாவல். இது வாவல் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கா நிஷா. ஆமாம், ஒரு 4-5 பேத்துக்கு வறுக்க. இது வாவல் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு? வறுக்கிறதுக்கு. வேறு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு செல்வாவுக்கு டீ கொதிச்சுக்கிட்டு. டீ கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணவா? வேணாம். குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் எடுத்து போடு. ஏதோ காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுருக்கா. ஸ்வீட் கார்ன் ரெசிபி என்னன்னு சொல்லுங்கள். ஸ்வீட் கார்ன் ஒன்று போட்டுருவோம். என் மகளே வா மகளே, இங்கே வா மகளே. ஹாய் சொல்லிட்டு போய் எல்லாருக்கும். குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். பை பாய். அவ்வளோதான், ரயில் கிளம்பிடுச்சு வண்டி. அன்றைக்கி நிஷா எதுக்கு காலையிலே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க? நிஷா ஆஸ்பத்திரி போகிறா, அதனால் காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு நான் அப்புறம் சாயங்காலம் ஆயிருமா மத்தியானம் ஆயிருமா வர்றதுக்கு? 10 நிமிஷம் வேலை. ஆமாம். ஓகே. நிஷா என்ன பர்பஸுக்கு ஆஸ்பத்திரி போகிறான்னா அந்த போயிட்டு வரவங்க வீடியோ போடுவோம், அது பாருங்கள். ஆமாம். சரி, ஓகே. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை தான் மீன் எடுப்பீங்க, நாங்கள் இன்றைக்கே எடுத்துட்டோம். அப்படி இல்லை, தர்னிஸ்க்கு தியாவுக்கு ஸ்கூல் லீவ் அப்போ மட்டும்தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுப்போம். ஏன்னா மற்ற நாள்லாம் ஸ்கூலுக்கு போயிடும். ஒழுங்காக திங்காருங்க. இங்கேருந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலும் ஒழுங்காக அங்கே சாப்பிட நான்வெஜ் எல்லாம் கொடுத்து விட முடியாது. கொடுத்து விட முடியாது. அதுவும் இல்லாத இங்கே வந்தாலும் ஒழுங்காக சாப்பிடாதீங்கன்னா அவசரமாக இந்த மாதிரி லீவ் டைமில் பொறுமையாக எடுத்து சமைச்சு சாப்பிட வச்சு பக்கத்துலேயே உட்கார வச்சு ஊட்டியும் விடலாம். அதனால தான் பிள்ளைங்களுக்காக அந்த மாதிரி லீவ் டைமில் எடுத்து அதிகமாக சமைக்கிறோம். ஆமாம். உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்களான்னு சொல்லுங்கள். விட்டுருப்பாங்களா? எல்லாருக்கும் விட்டுருப்பாங்க. தனியார் ஸ்கூலில் எதுவும் வச்சுருந்தா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மத்தியானம்.